எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம். 1-2 இல்லை, மொத்தம் 1500 காலி பணியிடங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1 by 1 என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன காலி பணியிடம், அதாவது வேக்கண்ட் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்பரண்டிஸ், அதுக்காக மொத்தம் 1500 காலி பணியிடங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஜூலை 10 இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ ஜூலை 31 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் பண்ணி ஆகணும். ஸோ என்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இது இந்தியன் பேங்க் ஆல் ஓவரில் தான் மொத்தம் 1500 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 277 வேக்கன்சி. இதில் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு மாதிரி வேக்கண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ்சிக்கு 52 காலி பணியிடங்களும், எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 74, இடபிள்யூஎஸ்க்கு 27, யூஆருக்கு 122, விக்கு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஏஜ் பார்க்கும்போது 20லேருந்து 28. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கனால அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் டிகிரி முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு 2 கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இந்தியன் பேங்க்லேருந்து ஃபாஸ்ட்டாக அப்ரெண்டிஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு ஆஃப்டர் ஜாப்லேயும் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ 2 ப்ராசஸ் மாதிரி தான் நடக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ குவாலிஃபிகேஷன் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டேன். பட் 2020க்கு ஆஃப்டர் பாஸ் ஆனவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத ஷுவராக சொல்லிட்டாங்க. 2020, 19 அதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. 2021, 2022 ஸோ அதில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 2 வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு www.nes.education.government.in அப்படின்ற அப்ளிகேஷனை நம்ம இந்த பயிற்சிக்காக அப்ளை பண்ணணும். அதுக்கு ஆஃப்டர் நம்ம அஃபிஷியலான இந்தியன் பேங்க் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 ப்ராசஸிங்கில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 277 வேக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் எந்த ஜாபை செலக்ட் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப்க்கு எலிஜிபிளாக இருந்தால் ஆல்ரெடி இதை மாதிரி பயிற்சி இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க பேங்க்கில் இந்த மாதிரி பயிற்சி முடிச்சுட்டேன், ஸோ நான் அப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க அப்படிலாம் யாருமே அப்ளை பண்ணக்கூடாது. இது ஒன்லி ஃப்ரெஷர், அதாவது எந்த வித பயிற்சியுமே இல்லாமல் சாதாரணமாக டிகிரி முடிச்சது ஆஃப்டர் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைனில் தான் நம்ம பே பண்ணணும், அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு ஆஃப்டர் பேமெண்ட் மெத்தட் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. மித்தவங்க 500 பே பண்ணி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த இதுக்கு மொத்தம் பார்க்கும்போது ஒரு 3 வகையான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கு ஆஃப்டர் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு ஆஃப்டர் ஒரு டைரக்ட் இன்டர்வியூ, அதுக்கடுத்து ஒரு ரைட்டிங் எக்ஸாமும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன் எக்ஸாமில் பாஸ் பண்ண ஆஃப்டர் நமக்கு அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஆஃப்டர் தான் நம்ம அந்த ரைட்டன் எக்ஸாம் டைரக்ட் இன்டர்வியூ அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சில பேசிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் எக்ஸாம்லேயும். அதாவது ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அனாலிசிஸ், ஸோ அதை பற்றின ஒரு 100 மார்க் இருக்கும். ஸோ அதுக்கு ஆஃப்டர் ரைட்டன் எக்ஸாம் வரும். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கு ஆஃப்டர் இந்த ரைட்டன் எக்ஸாமுக்கு நம்ம ஆன்லைன் எக்ஸாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டோன்னா அவங்களே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் இங்கிலீஷில் தான் இருக்கும், இதை ஷுவராக சொல்லிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மாவட்டத்தை சூஸ் பண்ணுறோன்னா அங்கே நமக்கு படிக்க எழுத நல்ல டேலண்ட்டாக பேச தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபில் நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கும் போது நமக்கு சர்டிஃபிகேட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் நம்ம ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அப்ளை ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேவையானது ஃபோட்டோ, சைன். இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் அந்த கைவிரல் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். ஃபோட்டோ, அதுக்கடுத்து சைன் எல்லாமே நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஆஃப்டர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேசிக்காக ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஆட்
ஆக்டிவாக இருந்த நம்பரை வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு ஆஃப்டர் ஆன்லைன் எக்ஸாமுக்கு ஆஃப்டர் நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஃபோர்ஸ்ட் பண்ண மாட்டோம். நாங்கள் இமெயில் அண்டு ஃபோன் நம்பரில் மெசேஜ் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதை நம்ம பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது, நம்ம டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும். எக்ஸாமுக்கு ஆஃப்டர் நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக டிகிரி முடிச்சு இன்னும் மார்க் ஷீட்லாம் வந்து கொடுக்காம இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதுக்கு இன்னும் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் எப்பப்போ வந்து இது ஒன்லி பேங்க்கோட ப்ராசஸ் தான், அதனால் இதை வந்து சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து திங்க் பண்ணி அப்ளை பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ மற்றபடி இதை வந்து எல்லா பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பற்றின அப்டேட் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 3 அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர், அதாவது ஆன்லைனில் நம்ம எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா அதுக்கு ஆஃப்டர் வந்து எக்ஸாம் வைப்பாங்க, டைரக்ட் எக்ஸாம், ரைட்டன் எக்ஸாம். ஸோ சென்டர் பார்க்கும்போது சில பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, வேலூர், கோயம்புத்தூர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். உங்களுக்கு நியர்பை இருக்க எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆல் டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஜாப் எடுத்து ஷுவராக பண்ணலாம். ஸோ பேசிக் டிகிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லாமே சொல்லிட்டேன், பட் சேலரியை சொல்லலை. 12,000 ஸ்டார்ட் பண்ணி 15,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிக் ஜாப் தான், பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நம்ம லோக்கலில் எங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். நமக்கு அடிஷ்னலாக வந்து நம்ம கொடுக்குற, அதாவது நம்ம பண்ண போகிற ட்ரைனிங்க்கு அவங்க சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்த ஜாப்க்கு போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஜாப்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ பேங்க்குன்றது ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதை பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.